வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மேம் நீங்க வந்து ஆஹான்ற ஒரு படமும், அதுக்கப்புறம் குட் லக்ன்ற ஒரு படத்துல ரகுவரன் சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அவர பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்? அருமையான நண்பர், மிக அருமையான நடிகர். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா இன்னும் ஒரு பரிமாணத்த பத்தி யோசிக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா, யூசுவலா டைரக்டர் சொன்னா, இதுதான் டயலாக், இதுதான் சீனு, இவ்ளோ டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஒரு ஸ்டேஜ் பண்ற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த சீன நம்ம பண்ணி பார்த்துடலாமா? ஆமாம். மொத்த சீனையும் பண்ணி பார்த்துடலாமா? இது எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர் அப்படின்னுவாங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். டான்ஸர் அப்படிங்கிற முறையில் நிறைய கண்டெம்பரரி டான்சர்ஸோடலாம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அண்டு இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்றதே சொல்லலாம். ஸோ அது போக நான் டெலிஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருந்தேன். அதில் முதல்ல அவர் தான் நடிக்கிறதா இருந்தது. அண்ட் அவருடைய ஷூட்டிங் ஹி ஹேட் டு பி இன் ஹைதராபாத். என்னதே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு 4 டேஸில் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அவர் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ், எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல டெலிவிஷனாக ஒரு டெபியூ அவருக்கு அதுதான். அண்ட் படம் கூட அப்போ தான் கேபி சார்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருந்தாரோ ஆர் ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஃப்ரம் தட், நாட் ஷுர் அபவுட் இட். இவரதை பற்றி ஒரு சாங் ஒன்று பார்த்துருந்தேன். ஆர்வி உதயகுமார் ஒரு வாட்டி ஏதோ ஒன்று பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் த நெக்ஸ்ட் சாய்ஸ் வுட் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரகுவரன் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். பட் சினிமா வந்து ஒரு பெரிய இழப்பு அவர் இன்னைக்கு இல்லாதது. மேடம், இந்த கன்னத்தில் முத்தமிட்டால்ன்ற படத்துல நந்திதா தாஸ்க்கு நீங்க தான் வந்து டப்பிங் கொடுத்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இலங்கை தமிழ் பேசணும் அப்படின்னுட்டு ஸ்ரீலங்கன் தமிழ். அப்போ நான் கேட்டேன், ஏன் இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்களே, இங்கேயே சென்னையிலேயே நிறைய பேர் இருக்காங்க, ட்ரை பண்ணலையான்னு. இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட 31 பேரை ட்ரை பண்ணிட்டோம். ஸ்லாங் வந்து அவங்களுக்கு டப் பண்ண முடியல. அண்ட் படத்துக்கு பேசுறதுங்கிறது ஒரு தனி ஆர்ட்னால ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். சில வார்த்தைகள்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது சிலது வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு அது விருப்பம், நீங்கள் கேட்புங்க தானே, ரேடியோ கேட்புங்க தானே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு அது ஒரு சின்ன கொஞ்சம் மிகைப்படுத்திட்டோம்னு வைங்களேன். ஆமாம், கொஞ்சம் மிகைப்படுத்திட்டா கொஞ்சம் ஒருவேளை ஜிப்சி வருமோ அது வேற மாதிரி டைப் ஆகிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். எனக்கு அவங்களுடைய இலங்கை தமிழ்ங்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் இன்றைக்கி நம்மலாம் நிறைய மறந்துட்டோம். கேள்வி கேட்டால் கூட உட்காந்து ஆஹா ஏதோ ரேடியோ கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு இனிமையான தமிழ். அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லக்கி தட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு என்ன பேச சொன்னது. அண்ட் ஆடிஷன் கேட்டுட்டு உடனேயே ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தா பாதியில் ஏதோ கரெக்ஷனுக்கு நான் கேட்குறேன், இந்த வார்த்தையை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணணுமா அப்படின்னு. இந்த வார்த்தையை பிரித்தா வேறு மாதிரி மீனிங் வருது. ஸோ இப்போ சேர்த்து சொல்லணுமா, இதுவும் பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கதை எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஓ வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு பின்னாடியிலேருந்து சத்தம். மணிரத்னம் அவர்களும் பின்ன இவர் சுஜாதா அவர்களும் ரைட்டர். ஸோ 2 பேரும் அது முடிச்சுட்டு சுஜாதா அவர்கள் ஒரு 15 நிமிஷம் இதை பற்றியே பேசினார். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யோசிக்காமல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்கள் டப்பிங்கில் இருக்குது. அண்ட் இலங்கை தமிழ் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஎன்ஏ படத்துல நீங்க ஒரு லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆஹா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர் இது கேட்கறது. தேங்க்யூ. இயக்குனர் சுரேஷ் பாபுன்னு மலையாளத்தில் ஒரு பெரிய டைரக்டர். அவர் வந்து நான் வந்து மம்முட்டியோடைய சிஸ்டர் சன். அவர் வந்து இந்த படத்தில் டெபியூவாக இருக்குது, இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் தமிழ் கேரக்டர் பண்ணுறாரு, அதனால் நீங்கள் தமிழில் ஒரு பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் சினிமா பண்ணுறீங்க, அவர் டெபியூ படம் நான் தான், நீங்கள் வேறு யாராக பாருங்கள், ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு லாட் ஆஃப் லிரிசிஸ்ட் அப்படின்னு. நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு தெரியும், நீங்கள் டிவோஷனல் ஆல்பம்லாம் எழுதியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னாரு. சரி நான் எழுதி தரேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ கேன் ஆல்வேஸ் பின் இட் அப்படின்ட்டேன். பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் எ டூஎட். ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பாடல் அது. ரொம்ப நல்ல அனுபவம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாட்டு எழுதுறது. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ். எப்படி இந்த மணிரத்னத்தோட அந்த டப்பிங்கில் பணியாற்றிய அனுபவம்? அதுக்கு மேலே அவர் இன்டரப்டே பண்ணல. தே ஜஸ்ட் காட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் உடனே சொல்லிட்டாங்க போல இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு உடனே கேம். இன்ஃபேக்ட் அவருடைய படம் ரோஜா நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஆமாம், கேபி சாரே கேட்டு கொஞ்சம் வருத்தமே பட்டார். ஏன்னா என்னோட 2வது படமே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டேட்ஸ் இல்லாதது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் 2 மெகா சீரியல் 2 வருஷம் தொடர்ந்து அவரோட ஒர்க் பண்ணேன். ஸோ தட் வாஸ் லைக் ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதர் பாரதிராஜா சாருக்கு அடுத்து இன்னொரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாலியாக அவங்கக்கிட்ட விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி இது அவருடைய ப்ரொடக்ஷனில் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ஐ தாட் ஐ மிஸ் டூயிங் ரோஜா.
பேக் அகெயின் யார் யாருக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்தந்த கேரக்டர் அவங்க பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்ல. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பேசுகிறதுக்கு உங்களை ஏன் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரா மணி? யோகிக்கிறது என்னென்னா, புதுநெல்லி புதுநாட்டில் வந்து மதுரை ஸ்லாங்கில் பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கொங்கு தமிழ் கரெக்ட் சின்ன கவுண்டரில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபி சார்தும் அஃப்கோர்ஸ் திருநெல்வேலி பாஷை. ஸோ வேறு டைலக்ட்ஸ் பேச முடியும்னாக்கா ஒரு வேளை இவளால் பண்ண முடியும்னு நினச்சிருக்கலாம். அண்ட் மற்ற நடிகைகளுக்கு நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்ஃபேக்ட் அதுவும் கேட்டேன் நான், அவங்களாம் இருக்காங்களே என்ன, இல்லை வி வாண்ட் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஆல்சோ அண்ட் அப்படின்னாங்க. த ரீசன் இஸ் பட் நன்றி பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம் மை டியர் சிஸ்டர் சுகன்யா. வணக்கம் சித்ரா சார். எல்லாரும் ஃபோன் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் கால்ஸ் வரும்போது நானும் ஐ தாட் ஐ மேக் அ கால் கேட்குறீங்க. பட் 1 or 2 questions that I can ask என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்கலான்னு. லண்டனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணேன். அப்போ நான் வந்து என்னோட தான் தங்கி இருந்து பண்ணினேன். பட் நிறைய நாளைக்கு என்னால் ஷூட்டிங்க்கு எல்லாம் உன்னோட வர முடியல. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டா இருந்திருக்கும். பட் ஐ குட் நாட். Maybe you can talk about that. ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். அதுவும் என்னக்கா லண்டனில் ஷூட்டிங் பண்ணுறாங்க. அப்படி ஷார்ட் ஃபில்ம் 2-3 படம் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா வந்து அந்த ஊரில் வந்து ராயலாக வந்து இங்கே நம்ம காரில் போகிறோம் அதெல்லாம் வேறு. அங்கேயெல்லாம் பெரிய பெரிய கார்ஸில் போய் அப்படியே ராயலாக போயிட்டு அங்கே பார்த்தா பாதி ஷூட்டிங் இன்ஃபேக்ட் வெளியே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பாதியில் பனி பொழிகிறது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அங்கேயும் நிறைய தமிழர்கள் எங்கே ஏதாவது குரூப்பாக வந்து ஐயோ சுகன்யா அப்படின்னு சொல்லி நம்ம படங்கள் எல்லாம் பேசுவாங்க. கேன் ஐ பிரிங் ஃபுட், இங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாமா, சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக பேசி அங்கேருந்து ஒரு நட்புறவு, இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். யூஸ்வலாக சென்னைனா அம்மா சமையல், அங்கே லண்டன்னா அக்கா சமையல் கேட்கணுமா விதவிதமாக அங்கே நிறைய பேருக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ தட் வாஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் தேங்க்யூ அகேன். பை. மலையாளத்தில் நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சாகரம் சாட்சி பர்டிகுலராக சொல்லணுன்னா, ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்டோட கேரியரில் ஒரு படத்தில் வெறும் ஒரு ஏழையாக பண்ணலாம், இல்லை வெறும் பணக்காரியாக பண்ணலாம், ஒரு மேரிட் பர்சனாக பண்ணலாம், இல்லை தகராறு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அருமையான கதை. மம்முட்டி அவர்களோடு நடித்தேன். ஒரு டீனேஜ் கேர்லேருந்து அப்புறம் ஒரு லவ் பண்ணுற மாதிரி அவர் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறாரு. அவர் வந்து கேட்குறாரு, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. அப்புறம் அவருடைய குடிப்பழக்கத்தினால சொத்தெல்லாம் இழந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிற அளவுக்கு அப்பாவே பிரிச்சுருவாங்க. நல்ல ஏன்னா பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாக்கி சினிமா மாதிரி கொஞ்சம் அப்பாவுடைய சூழ்ச்சி அப்படிலாம் இல்லை. ரொம்ப இயல்பான நேர்த்தியான விஷயங்கள் மலையாள படங்களில் இருக்கும். அண்ட் நிறைய சட்டில் விஷயங்கள்லாம் நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நிறைய அமைஞ்சிருது. அண்ட் அதுவும் ரொம்ப அழகான ஒரு படம். அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகி போய் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட சூசைடல் பாயிண்ட் வரைக்கும் வந்து அப்புறம் அவர் வந்து அதுக்குள்ளே அவர் சாமியார் ஆகி போய் அவர் வந்து மீட் பண்ணி இப்படி ஒரு மனசை தொடர மாதிரியான ஒரு கேரக்டர். அருமையான படம். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு எந்த கேரக்டர் பண்ணலை இப்படி பண்ணலைன்றதில்ல, அந்த ஒரு படம் பண்ணிட்டே எனக்கு ஒரு எப்படி இருந்தது மம்முட்டியோட பணியை? ஓ வாவ், ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அவரும் நிறைய விஷயங்களை வெறும் கண்கள்லேயே சொல்லிடுவார் ஒரு விஷயத்த. லேடி ஆர்டிஸ்ட் கட்டாயம் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அண்ட் ஷார்ட்லேயும் ரொம்ப நெருக்கமான ஷார்ட்ஸோ காட்சிகள் இருந்ததுன்னா அவர் ரொம்ப விரும்ப மாட்டார். ஸோ தட் இஸ் வெரி கன்வீனியன்ட். அகெயின் கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு தள்ளி இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இந்த விஷயம் இப்படி கன்சீவ் ஆகிருக்குன்னா இப்படி கூட பண்ணலாம் தானே அப்படின்னு. மலையாள படங்களில் கொஞ்சம் ப்ராம்ப்டிங் இருக்கும் அப்படின்பாரு. ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்கலாம் ஜாலியாக அவர்கிட்ட. இப்போ நீங்கள் ஃபுல்லாக படித்து என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் மார்க்கா? இல்லை இல்லை, நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே தானே, தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அண்ட் படங்களில் மலையாள படங்களில் அது சொன்னால் அது முதல்ல அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் காணா கினாவு, தூவல் கொட்டாரம், அந்த படம் ஒரு தூவல் கொட்டாரம் நல்ல படம். ஓ எஸ், 1 வருஷம் ஓடிச்சது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதில் வந்த எல்லா டான்ஸ் சீக்வன்ஸும் 99% சொல்லுவேன் ஆக்சுவலாக என்னை கொரியோகிராஃப் பண்ண சொன்னார். அண்ட் பிகாஸ் கிளாசிக்கல் மூமெண்ட்ஸ் இருந்ததுனால, பரதநாட்டியம் இருந்ததுனால, ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. டான்ஸ் டைரக்ஷனும் இருக்குது. இப்போ நான் சொல்லாம விட்டேன். படங்களில் நடித்த அனுபவத்தை சொன்னீங்க. படப்பிடிப்பு தளங்களில்
தமிழ், மலையாளம், தெலுங்கு இதுக்கெல்லாம் வித்தியாசம் ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா? தெலுங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்பவுமே ஒரு கெத்து ஒன்று தனியாக இருக்கும். அவங்க சாப்பாடு உணவு பரிமாறுற முறையிலிருந்து எல்லாமே வித்தியாசப்படும். பேம்பரிங்காக இருக்குமா? நடிப்பெல்லாம் விட்டு பேசாமல் இதுக்கு வந்துடலான்னு ஒரு தட்டு நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அத்தனையும் வந்து சேருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது, எடுத்த உடனே கேரக்டர் ரோல் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பிரேக் டயத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக டேபிள் சேர்லாம் செட்டப் பண்ணி ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணால் ஒரு 20 டேபிள் சேர் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆக்டர், இப்படி வெளியூர்களில். இது வந்து இந்த கேரவன் வரத்துக்கு முன்னால் இருந்த டைம். இப்போது கேரவன் எல்லாருக்குமே நீதான் ஃப்ரெண்டு, இவரை பார்த்து பேச வேண்டியதா, இல்லாட்டி ஃபோன் இருக்கவே இருக்குது. மலையாள படங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே தெலுங்கு குவைட் ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து இறங்கி வரலைன்னா சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கிடையாது, படமும் கிடையாது. இல்லை, எல்லாரும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெடுமுனி வேடுவனுக்கெல்லாம் வந்து மிருதங்கிஸ்ட் பை நேச்சர். அதுக்கப்புறம் சுகுமாரி அம்மாலாம் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பழங்கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பத்மினியோட நடிச்சது, வைஜெயந்தி மாலா இந்த படம் எப்படி இருக்கும், சோ சாரோட நடிச்சது. அப்போ நாங்களே திடீர்னு இவங்க பாடுவாங்க, இவர் மிருதங்க வாசிப்பார், நான் டான்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கலகலப்பாக எல்லாரும் சேர்ந்து நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள், கேரக்டர்ஸ் பற்றி பேசுவோம், கலையை பற்றி பேசுவோம். அண்டு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ்லேயும் கிட்டத்தட்ட அப்படி தான், ஆர்டிஸ்டெல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அண்டு அட்லீஸ்ட் 90s மிட் 90s வரைக்கும் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து கொஞ்சம் இந்த கேரவன்லாம் வந்து கல்ச்சருக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. சுஜாதா தான் சினிமா உலகத்துக்கு வந்த அனுபவம், நடித்த அனுபவம், பாலச்சந்தருடைய இயக்கத்தை நடிச்சதை பற்றிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? யா ஐ மீன் நாங்கள் பர்டிகுலரான்னு இல்லை, பட் ஜென்ரலாக அவங்களே ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க. ரொம்ப இயல்பாக, ரொம்ப சிம்பிள், டு த பாயிண்ட் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம எதாவது கேட்டுக்கிட்டா கூட, ஏன் பண்ணலாமே, இது கஷ்டம் இல்லையே, இது சிம்பிளாக தானே இருக்குது, இல்லை நீங்கள் வந்து இந்த கேரக்டரில் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஷி வில் கைட் யூ இன் அ வெரி சட்டில் வே, ஈவன் இஃப் யூ ஆஸ்க் ஃபார் டிப்ஸ் ஆர் எனி திங். ஸோ எனக்கு எப்போவுமே ஆஸ்ட்ராக் வித் ஒரு த வே ஷி கண்டக்ட்ஸ் ஹர் செல்ஃப். ஒரு ஆர்டிஸ்டாக ஷூட்டிங் முடிச்சு நேராக ரூம் போய் கதவை சாத்திட்டுருவாங்க, யாருமே பேச மாட்டாங்க இது வரைக்கும். ஸ்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ட் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். படப்பிடிப்பு தளங்களில் உங்களுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் யாராவது இந்த மாதிரி இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருக்காங்களா? பானுமதி அம்மா பெரியவர் அப்படின்னு தமிழில் டப்பாகி வந்தது, பெத்தரிக்கம் தெலுங்குல பண்ணேன். ஏமரத்தனம் படம். எஸ், அவருடைய முதல் டைரெக்ஷன் அது. அதுவும் 1 வருஷம் ஓடிச்சு அந்த படம். பெரிய ஹிட். ஆமாம். இப்போ தெலுங்கு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் வந்து பூஜை போது தேங்காய் உடைக்கணும். ஆமாம், லேடிஸ்லாம் நம்ம ஊரில் எங்கே உடைக்கிறோம், கடவுளுக்குன்னா யார்ட்டையா கொடுத்து உடைப்போம், இல்லை அப்பா வீட்டுக்கு பெரியவங்க அப்படி தான். உடமா அப்படின்னாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. சும்மா எடுத்து போட வேண்டியதான், ஒன்றும் இதே இல்லை அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தே அந்த பிரமிப்பிலேயே எனக்கு என்கிட்ட தான் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி தேட் ஸ்டார்டட். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க, என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்களா. எனக்கு அவ்வளோதான், தெலுங்கு டைலாக் இப்போ படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக படிச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டு, அதாவது அஷ்டாவதாரின்னா எம்ஜிஆர் அவர்களோடலாம் நடிச்சு அவரே பயப்படுவான்னு சொல்லிலாம் கேட்டிருக்கேன். எனக்கு தெரியாது ஏற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்னாக்கா. எம்ஜிஆர் மிஸ்டர் ராமச்சந்திரன் கூப்பிட்ட ஒரே நடிகர்னா பானுமதி. அதெல்லாம் கடவுள் அனுகிரகம். அவங்க கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய முதல் படம் தெலுங்கு படம், அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் வேணாயா எனக்கு அப்படி ஆகிட்டு. என்ன வெர்சட்டாலிட்டி. துளி கொஞ்சம் கூட ஒரு ஆட்ஸ் கிடையாது. டயத்துக்குன்னா டயத்துக்கு வந்துடுவாங்க. ஆல்ரெடி இப்படி ஸ்பாட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ ஷாட்டுக்கு வரணுமா அப்படின்னு அழகாக இங்கே உட்காந்து அவங்க கேட்குற ஸ்டைலே அலாதியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவங்கள பார்த்து நான் அவங்கள்ட்ட வேறு கோச்சிக்கணும். ஐயோ எனக்கெல்லாம் வராது. இல்லைம்மா சும்மா தைரியமாக பண்ணேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரெடி சார் டேக் போயிடலாம் அப்படின்றாங்க. நிஜமாக ஒரு சொந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களும். ஸோ வந்து இந்த ஃபென்டாஸ்டிக். என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க நீங்கள் பானுமதி படம்? உன்னை, அது உன்னே போதுமே, எம்ஜிஆரோட அந்த அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதா, எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்றுதான். அது அந்த 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 ஒரு தெலுங்கு வாடையோடு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பாட்டு கேட்குறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்களை ரசித்து பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம். தெனாலிராமன் படம் கொஞ்சம் நெகட்டிவாக வருவாங்க, கண்ணிலே நிற்குதுங்க. காலர் இருக்க பேசிடுவோம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க.
சித்ரா சார் நல்லா இருக்கீங்களா? அருமை. மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் நாங்க சின்ன பிள்ளையில அந்த சிட்டாஞ்சிட்டம் குருவிலாம் வந்து அவ்வளோ ஒரு ரசனையா கேட்போம் மேடம். அந்த பாட்டும் உங்களுடைய டான்ஸும் அவ்வளோ இதா இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையில 8 வயசுல கேட்கும்போது. நானும் இப்ப சின்ன பிள்ளை தான். ஸ்கூல் முடிச்சிட்டு நேரா வந்தேன். மேடம் தமிழ் சினிமாவில் நீங்க அதிகமா ஜோடி சேர்ந்தது வந்து சத்யராஜ் சாரோட தான். ஈக்குவலா இருக்குங்க. சரத்குமார் அவர்களோட நடிச்சிருக்கேன், சத்யராஜ் அவர்களோட நடிச்சிருக்கேன், பிரபு அவர்களோட நடிச்சிருக்கேன். ஆமா இருந்தாலும் நீங்க கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சத்யராஜ் சாருக்கு தான் அந்த ஒரு இது இருந்துச்சு. வால்டர் வெட்டிகள் நல்லா அருமையா பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவம் எப்படி மேடம்? அந்த டைம்ல அந்த ராசாவை சிட்டரும்ப சாங்கும் அந்த நடிப்பு வேற மாதிரி பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த டிவில பார்க்கும்போது வேற மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு. அது எப்படி மேடம் அந்த டைம்ல எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்? எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்களுடைய தனித்தன்மை இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஆக்டருக்கு சில பேருடைய ஃபைட் நமக்கு பிடிக்கும், சில பேர் பண்ணுற காமெடி பிடிக்கும், சில பேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இல்லை டூயட்ஸ் எல்லாம் பண்ணது, சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இல்லை எமோஷ்னல் சீன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ஆர்டிஸ்ட்டு நாங்கள் எங்கள் சைடில் பார்க்குறது. ரசிகர்களாக பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஆக்டரை பிடிக்கும், இவர் கூட இவங்க பண்ணாங்க, இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கான அபிப்பிராயங்களும் இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் எல்லாரும் அற்புதமான நடிகர்கள், அற்புதமான நல்ல நண்பர்கள். எல்லாரோடையும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் எல்லா படங்களும் ஹிட்ஸாகவும் ஆயிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். புது படத்தில் நடிக்கிறீங்களா மேடம்? இப்போ உள்ள இந்த டைம்ல ஏதாவது புது படங்கள் இப்போ வந்து கதாநாயகர் விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ண நல்லா இருக்குமே? நல்லா இருக்கும். நாங்களாம் 90-85 கிட்ஸ். ஸோ உள்ள கிட்ஸுக்கு அந்த இது நல்லா இருக்கும். நான் மலையாள படத்தில் பண்ணுறேங்க, வரவு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜி கைலாஷ் அவர்களுடைய டைரக்ஷனில். அவர் படங்கள் பெரும்பாலும் ஆக்ஷன் கிரைம் அப்படி தான் இருக்கும், த்ரில்லர் படமாக இருக்கும். இப்போது உள்ள யங்ஸ்டர் அப்படின்னு சொன்னா ஜோஜோ ஜார்ஜ்னு கொஞ்சம் அவர் படங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. தமிழில் கூட நடிச்சிருக்காரு, 2-3 படம் பண்ணியிருக்காரு. வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட இந்த படம் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழில் டப் ஆகி வருமானு தெரியாது, வந்து அவசியம் பாருங்கள். படத்துக்கு பேர் வரவு. தேங்க்யூ. சந்திப்போம். சரி. நடிகர் சிவாஜி கணேசன் எப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? இது ஏன் கேட்குறீங்க? இன்னை வரைக்கும் எனக்கு 2 வாட்டி என் அருமை கண்மணி சுகன்யா அங்கேயே ஃபிளாட்டு. சத்யராஜ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இது எப்படி இது. அதே மாதிரி வைஜெயந்திமாலா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 80 or 81 அப்போ மெட்ராஸில் ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.